Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.24 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் 1 + sin 2x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் படித்த எல்லா ட்ரிக்னாமெட்ரியையும் ஒன்றா கொண்டுட்டு வரது தான் இந்த சம். ஸோ இந்த 1 அப்படின்ற இருக்கிறதுக்கு பதிலாக cos square x + sin square x அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்ம வந்துட்டு இன்டெகிரேட்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக அது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வேறு வழி என்ன? 1 அப்படின்னா cos square x + sin square x அப்படின்னு எழுதிக்கோங்க. sin 2xக்கு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்டரில் ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்பீங்க. என்னது? sin 2x வந்துட்டு 2 sin x cos x அப்படின்னு எழுதுறது தான். ஸோ அதனால் sin 2xக்கு பதிலாக 2 sin x cos xன்னு எழுதுறேன். இதை பார்த்தா ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கே, a² + b² + 2ab ஃபார்முலா மாதிரி இருக்கே. இப்படி இருந்தால் அதோட கொஸ்டின் என்னது? a + b த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னது? cos x. பியோட வேல்யூ என்னது? sin x. அடுத்த ஸ்டெப் ஆப்வியஸ்லி எப்படி இருக்கும்? cos x + sin x தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். புரிஞ்சுதா? லைக் a² + b² + 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஏவோட வேல்யூ cos x, பியோட வேல்யூ sin x. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் எழுதுனீங்கன்னா டடா வந்துச்சு. cos x + sin x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்போ அழகா இந்த ரூட் ஸ்கொயரை கேன்சல் பண்ணீங்கன்னா இன்டெகிரல் ஓவர் cos x + sin x dx அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் cos x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா sin x, sin x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா -cos x. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? இன்டெகிரல் ஓவர் cos x dx + இன்டெகிரல் ஓவர் sin x dx. ஸோ பியூட்டிஃபுல்லாக cos x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா sin x, sin x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா -cos x. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ என்ன விஷயம் யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா sin square x + cos square x = 1 யூஸ் பண்ணுங்கள். sin 2xக்கு பதிலாக 2 sin x cos xங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாக இதை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.